நீங்கள் நினைவில் வைத்திருக்கலாம், 2 நாட்களுக்கு முன்பு நான் ஒரு வீடியோ செய்திருந்தேன். அதாவது ரமழான் மாதம், புனித ரமழான் மாதம், அதேபோல் கிறிஸ்தவர்களின் பெரிய நோன்பு. அந்த வீடியோவின் இறுதியில் நான் ஒரு குறிப்பை செய்தேன். ஒவ்வொரு ஆண்டும் நடப்பது போல ரமழான் மாதத்தில் பள்ளிவாசல்களில் நமாஸ் செய்யவும், பிரார்த்தனை செய்யவும், நோன்பு முறிக்கவும், அதாவது உபவாசத்தை முறிக்க வரும்போது குறைந்தபட்சம் அந்த மாதத்தில் குண்டு வெடிக்காமல் இருக்க வேண்டும் என்று முஸ்லிம் சகோதரர்களிடம் நான் சொன்னேன். அதை சொன்ன 2 நாட்களுக்குள் பாகிஸ்தானில் 2 இடங்களில் 2 தற்கொலை குண்டு வெடிப்புகள் நடந்தன. அதாவது அவர்களின் அன்றைய நோன்பு முறித்த பிறகு, அதாவது நோன்பு முறிக்க படைத்துறை முகாமுக்குள் உள்ள பள்ளிவாசலுக்கு சென்ற போது தற்கொலை செய்தவர்கள் சுன்னி பிரிவைச் சேர்ந்த பாகிஸ்தான் தாலிபானின் மற்றொரு பிரிவினர். அவர்களும் நோன்பு இருந்துவிட்டு வந்தார்கள். அங்கு பள்ளிவாசலில் குண்டு வெடித்தது. நான் எனது அந்த வீடியோவை 1 அல்லது 2 நண்பர்களுக்கு பாகிஸ்தானில் இருந்து வந்தது, பேக் ஒன்றுமில்லை, அசல்தான், அங்கு சேனலில் வந்து வீடியோ அனுப்பியது. மிகவும் கொடூரமான காட்சி. பட்டினி கிடந்து பிரார்த்தித்து நோன்பு இருந்து வந்த அவர்களை, அதேபோல் நோன்பு இருந்து வந்த மத தீவிரவாதிகள் சுன்னி பிரிவினர் அவர்களை வெடித்து கொன்றனர். இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? பின்னர் எனக்கு இந்த ஹமாஸியின் பக்தர்களும் இதை பார்த்து வரும் முஸ்லிம் சகோதரர் சொன்னது, நான் இந்த வீடியோவின் உள்ளடக்கத்தில் எங்கே தவறு? ஏனென்றால் இது தெளிவாக ஆராய்ச்சி செய்து சொல்லப்படுவது. போனது சுன்னி பள்ளிவாசலில், சுன்னி பிரிவினரின் பள்ளிவாசல். அங்கு குண்டு வெடித்தது பாகிஸ்தான் தாலிபான், சுன்னி பிரிவினர். 2 குழுவினரும் நோன்பு இருந்தார்கள். பின்னர் எங்கே தவறு நடந்தது? பின்னர் குறிப்பிடத்தக்க தவறு உள்ளது. குறைந்தபட்சம் இந்த புனித மாதத்தில் குண்டு வெடிக்காமல் இந்த பள்ளிவாசலுக்குள் நுழைந்து எதற்காக இந்த குண்டு வெடித்தார்கள்? எவ்வளவு பகைமை இருந்தாலும் அந்த பகைமை இல்லாமல் போவதுதான் அடிப்படையில் ஒரு புனித மாதத்தின் சிறப்பு. பின்னர் இந்த வெடித்த குண்டும் இந்த பாவத்தில் சிக்கியவர்களும் படைத்துறையினரின் விஷயம் இங்கே நிற்கட்டும். ஏறக்குறைய 18 பேர் கொல்லப்பட்டனர். படைத்துறையினர் ஏறக்குறைய 6 அல்லது 7 பேர் கொல்லப்பட்டனர். இன்று சமீபத்திய புள்ளி விவரங்கள் வரும்போது ஏறக்குறைய 40 பேர் கடுமையாக காயமடைந்தனர், குழந்தைகள் உட்பட. அவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? நீங்கள் சொன்னது, நீங்கள் என்னை வந்து திட்டும் பலர் உள்ளனர். எனது வீடியோவின் கீழ் என்ன தவறு செய்தார்கள்? அவர்கள் அமெரிக்காவுக்காக வாதிட வந்தார்கள். இந்த சிறிய குழந்தைகளும் அங்கு பிரார்த்தனை செய்ய வந்த பாகிஸ்தான், அந்த பள்ளிவாசலுக்கு வந்தவர்கள் முஸ்லிம் மசூதிக்கு வந்தவர்கள். அவர்கள் என்ன யூதர்களா? அவர்கள் என்ன எதிர்க்கும் இந்தியாவின் இந்துக்களா? RSS காரர்களா? அவர்கள் யார்? உங்கள் மத பிரிவினர். உங்கள் மதத்தில் அதே முறையில் நம்பிக்கை கொண்டவர்கள். அப்பால் அதே முறையில் சுன்னி பிரிவினர் நம்பினால் சரி, நாம் ஒப்புக்கொள்ளலாம். சில விஷயங்களில், ஏனென்றால் ஒரு முறை மனிதத்தன்மை இல்லை, இங்கே எதுவும் இல்லை. நீங்கள் கருணை என்று சொல்லும்போது இதில் எங்கே கருணை? இங்கே எங்கே மனிதன்? இங்கே எங்கே மனித நேயம்? அங்கே மதத்தை மாற்றி வைக்கவும். அதை நாம் பின்னர் பேசலாம். சிறிய குழந்தைகள் உட்பட பிரார்த்தனை செய்ய வந்த அவர்களை குண்டு வைத்து வெடிக்கச் செய்தது மிகவும் பயங்கரமானது. இதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சில நேரங்களில் இதை கேட்கும் இந்த மத தீவிரவாதிகளும் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் என்னை போன்ற சாதாரண மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறைந்தபட்சம் அந்த ரமழான் மாதத்தில் இதை மாற்றி வைக்கவும். அதுதான் சொல்வது. இந்த பள்ளிவாசலில் உள்ள வாங்குகள், அவர்களின் பிரசங்கங்கள் இடையில் நான் கேட்பது இங்கேயும் நான் சொல்வது மனிதனுடன் எந்த தொடர்பும் இல்லை. இதற்கு இந்த மத தீவிரத்துடன் எந்த தொடர்பும் இல்லை. அவர்களின் அஜெண்டா எனக்கு தெரியாது. இதில் எங்கே அவர்கள் இந்த வெடித்து சொர்க்கத்தில் அதே மாதத்தில் அதே முறையில் அவர்களின் மக்கள் அதே நிஸ்காரும் அதே மத நம்பிக்கையும் அதே நம்பிக்கையில் செல்பவர்களை கொன்று எங்கே உங்களால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்? கற்பனை செய்வதற்கு அப்பால் அவர்களின் இன்றைய பாகிஸ்தான் பல பத்திரிகைகளில் அதன் ரிப்போர்ட் வந்துள்ளது. அது உருது பத்திரிகையில் நான் அதை மொழிபெயர்த்து படித்து பார்த்தேன். ஒருபோதும் அதை படித்த அந்த காரணம், இந்தியாவின் ரிப்போர்ட்டின் காரணம், இந்தியர்கள் இதை முழுமையாக அழுத்து விட்டார்கள். இந்திய பத்திரிகைகள் ஒரு சிறிய நெடுவரிசை மார்த்து. பின்னர் பாகிஸ்தான் பத்திரிகைகள் தான் எடுத்து நான் இதை மொழிபெயர்த்து படித்து முடித்த போது நான் யோசிக்கிறேன், 2 நாட்களுக்கு முன்பு நான் இதை சொன்னது பாகிஸ்தானில் நடக்கப் போவது அதனுடன் தொடர்புடையது. அதுதான் நடந்தது.
வேறு யாரையும் அல்ல, சுன்னி பிரிவினரை, மத பிரிவினரை. அதே நம்பிக்கை, அதே சகோதரர்கள், அவர்களையே பிரச்சனை உள்ளது. என்ன சொன்னாலும் எனது வீடியோவுக்கு கீழே வந்து என்னை குறை சொல்பவர்களும் யோசிக்க வேண்டிய விஷயம் உள்ளது. ஏன் இது நடந்தது? இது கலாச்சாரமா? அறிவுள்ளவர்களா இதை செய்தது? அது வெறும் அறிவில்லாத மிருகங்களா இதை செய்தது? ஒவ்வொரு ஆண்டும் இது நடக்கிறது. இப்படி இந்த மாதத்தில், புனித மாதத்திற்கு என்ன சிறப்பு அவர்கள் கொடுத்துள்ளார்கள்? பின்னர் கொன்ற பிறகு அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை யார் அவர்களுக்குள் ஊசி போட்டிருக்கிறார்கள்? தங்கள் சொந்த விசுவாசிகளை அதே புனித மாதத்தில் இதுதான் போஸ்ட் மார்ட்டம் செய்ய வேண்டிய நிகழ்வு. எங்கோ குறிப்பிடத்தக்க தவறு, அந்த தவறுதான் இந்த உலகம் முழுவதும் அனுபவிக்கிறது. ஏன்னா ஒரு நிமிஷம் கூட வீணாக்குவதில்லை. அதை நீங்கள் எளிதாக்கி இதுதான் பெரிய நிகழ்வு, இதுதான் பெரிய நம்பிக்கை, இதுதான் சொர்க்கம் என்று சொல்லும்போது இது சாதாரண மனிதனுக்கு விழிப்புணர்வு வருகிறது. நீ ஊமையன். ஏனென்றால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எப்படி செய்ய முடியும்? அதனால தான் சாலைகளில் குண்டு வைக்கிறார்கள், வண்டியால் மோதி கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள், மார்க்கெட் பிளேஸில் தகர்த்தெறிய முயற்சிக்கிறார்கள், சிறிய குழந்தைகள் உட்பட குண்டு வைத்து கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். அதனால்தான் உலகம் உங்களை வெறுக்கிறது. இதுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது இதை நான் உருவாக்கி சொன்னது ஒன்றுமில்லை. இது உலகில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் நீங்களே. இவர்களை எளிதாக்கி இவர்களை ஊக்குவித்து, மத நம்பிக்கையின் பெயரில், மதத்தின் பெயரில் ஊக்குவித்து நீங்களே பொறுப்பாளர்கள். நீங்கள் இதிலிருந்து விலகிச் செல்ல முடியாத வகையில் ஆகிவிட்டது. அதேபோல் கல்வி, அதேபோல் மதரசா படிப்பு தான் உங்களுக்கு கிடைத்தது. இங்கேதான் நான் சொன்ன இந்தோனேசியாவை பார்த்து படிக்க வேண்டும். இங்கேதான் என்ன சவுதி அரேபியாவில் கொண்டு வரப்போகும் மாற்றங்கள், என்ன யுஏஇயில் கொண்டு வரப்போகும் மாற்றங்கள், இவை அனைத்தும் இதன் சாத்தியக்கூறுகள். ஒவ்வொன்றாக சொல்லும்போது ஒவ்வொரு நாட்டிலும், இஸ்லாமிய நாடுகளில் நடக்கும் மாற்றங்கள், அதுவும் உள்ளடக்க இந்த மத தீவிரவாதிகளும் அவர்களை ஆதரிப்பவர்களும் முடியவில்லை. அங்கேதான் உங்கள் வாழ்க்கை என்று சொன்ன டைம் ஃபெயிலியர் தான் எங்கில் ஏற்றுக்கொள்ள தயாராகுங்கள்.